போன வாரம் என்னுடைய மொபைல் திடீர்னு ஹேங் ஆயிருச்சு. நானும் என்னலாமா பண்ணி பார்க்கறேன், அது சரியாகவே இல்லை. சரி ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி லாக் பட்டனை ஹோல்ட் பண்ணி என்னோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப எதுக்குடா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மொபைல் மாதிரி தான் நம்ம மூளையும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ விஷயங்களை செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்களா? ரெசல்யூஷன்ற பெயர்ல நிறைய இலக்குகளை நிர்ணயிச்சு வச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டீங்களா? 96% மக்கள் இதை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. இந்த வருஷம் முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசத்துல நீங்க நினைக்கிற இலக்கை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒரு புது விஷயத்தை செய்யணும்னா முதல்ல உங்களை நீங்க ஜெயிச்சாகணும். உங்களை நீங்களே ஜெயிக்கணும்னா அதுக்கு உங்க மூளையை ரீசெட் பண்ணணும். எப்படி என்னோட மொபைலை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க ரீஸ்டார்ட் பண்ண நீங்க தயாரா? ஒரு புது மனநிலைக்கு வர்றதுக்கு 10 நாள் போதும். ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கு 21 நாள் போதும். புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு 60 நாள் போதும். இன்னும் 2 மாசம் கழிச்சு எல்லாரும் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க புது மனுஷனா உருவாகி இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த சவாலுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி தயாரா இருக்கிறீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நிவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். டிஜிட்டல் ஈரா. என்னதான் இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம பல விஷயங்களை அடைஞ்சிருந்தாலும், பல விஷயங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம இழந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் நம்மளுடைய கவனம். இந்த டிஜிட்டல் உலகத்துல புது பழக்கங்கள் உருவாகி இருக்குது. புதுசா சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் உருவாகி இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு கலையை ரசிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு புத்தகத்தினுடைய ஆழமான கருத்துக்களை ரசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் புத்தகத்தை எடுத்து படிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த நபரை நாம ஆச்சரியமா பார்ப்போம். நான் சொல்றேன், எதிர்காலத்துல கண்டிப்பா புத்தகத்தை எப்படி வாசிப்பது 30 நாட்களில் நான் சொல்லித் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் கூட வெளியிடலாம். அந்த அளவுக்கு புத்தகத்தை விட்டு ஒதுங்கி டிஜிட்டல் குப்பைகள்ல நாம முங்கி இருக்கிறோம். எப்படி மூழ்கி கிடக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவனத்தை முழுமையா அதுக்கு கொடுக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? டோபமைன். நம்ம வாழ்க்கையில நம்ம இலக்கை அடையாம போகிறதுக்கு மறைமுகமா இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் இந்த டோபமைன் தான். இந்த டிஜிட்டல் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டோபமைன் நமக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடினா அதிகரிக்கும். புது மனிதர்கள், புது இடங்கள், புது அனுபவங்களை அனுபவிச்சா இந்த டோபமைன் அதிகரிக்கும். அதனாலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வெளியே போய் விளையாடுவாங்க. என்னதான் மொபைல் போன் வந்தாலும் அதிகமா புகைப்படங்கள் எடுக்க மாட்டாங்க. அந்த நிகழ்காலத்தை அனுபவிப்பாங்க, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வெளியே போய் விளையாடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமும் இந்த கையில இருக்கிற மொபைல் போன்ல தான் அடிமையா இருக்குது. அடக்கியும் வச்சிருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பேசுறதா இருந்தாலும் மொபைல் தான். எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதா இருந்தாலும் மொபைல் தான். நம்மளுடைய நேரத்தை கழிக்கிறதா இருந்தாலும் மொபைல் தான். நம்மளுடைய அழுகை, சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, காமம், ஏன் கழிவறையில கூட நம்ம மொபைல் தான் நம்ம கூடவே இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 20 வருஷம் கழிச்சு வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் மொபைல் போனுக்கு அடிமையா இருப்பாங்க. அவங்களுடைய கைகள்ல எப்பவுமே மொபைல் போன் இருக்கும்னு சொன்னா யாராவது நம்பி இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இல்ல ஒரு அதிகாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது டோபமைன் அதிகமாகும். விளையாட போறீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும். அதுக்கு நிறைய பேரை சேர்க்கணும், திட்டமிடணும். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டோபமைன் உருவாகும். ஆனா மொபைலை எடுத்து ரீல்ஸை நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சாலே நீங்க கஷ்டப்பட்டு காத்திருந்து கிடைக்கக்கூடிய டோபமைன் சில நிமிடங்களுக்குள்ளே கிடைச்சிடும், ஏன் சில நொடிகளுக்குள்ளே கிடைச்சிடும். அதனால்தான் அதுக்கு நாம அடிமையா இருக்கிறோம். இந்த காலத்துல நிறைய பேர் சொல்றதை நாம கேட்டிருப்போம், எனக்கு எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விளையாடவும் பிடிக்கல, லவ் பண்ணவும் பிடிக்கல, மொத்தத்துல மனிதர்களை பிடிக்கல, வாழவே பிடிக்கல இப்படின்னு சொல்றத நாம கேட்டிருப்போம். அதுக்கு காரணம் இந்த மொபைல்னு சொன்னா உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த டோபமைன் தர்ற திருப்தி ரொம்ப எளிமையா நமக்கு மொபைல் மூலமாவே கிடைக்குது. அதனாலதான் நாம கஷ்டப்படுறதுக்கு தயாராவே இல்லை. ஆனா வாழ்க்கையில எல்லாமே டோபமைன் மாதிரி எளிமையா கிடைக்காது. அதுக்காக நம்ம உழைச்சாக வேண்டி இருக்குது. அப்படி உழைச்சாதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இந்த மொபைல்ல இருந்து தூண்டப்படக்கூடிய டோபமைன் திருப்தி மாதிரி உடனே அடைஞ்சிட முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருக்கிறோம், அதை தள்ளி போடுறோம். சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 80 தடவை தன்னுடைய மொபைல் எடுத்து பார்க்கறான். இதை நான் சொல்லல, ஆப்பிள் நிறுவனம் இந்த தகவலை வெளியிடுறாங்க. ஒரு நாளைக்கு 80 தடவைனா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 தடவை. இப்படி அடிக்கடி மொபைல் எடுத்து பார்க்கறதுனால நாம ஏழை ஆகிறோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நியூ ரிச் வெர்சஸ் நியூ புவர். ஏழைன்னு சொன்ன உடனே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு யோசிக்க வேண்டாம். ஏழைகள்னு நான் எதை வச்சு குறிப்பிடுறேன்னா, எவன் ஒருவனிடம் அதிக நேரம் இருக்கிறதோ அவன்தான் இந்த உலகத்தில் செல்வந்தன்.
நேரம் எல்லார்கிட்டயும் தான் இருக்குது. ஆனா யார் அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறாங்க? சரியா பயன்படுத்துறவன் அவனுடைய கவனத்தை சரியான விஷயத்துக்கு செலுத்துவான். சரியான விஷயத்துல செயல்படுத்துறதுனால சிறந்த இலக்குகளை அடைவான். சிறந்த இலக்குகளை அடையிறது மூலமா ஒரு வெற்றியாளனா மாறுவான். இவர்கள் தான் புது பணக்காரர்கள். அதுவே ஒரு புது ஏழை என்ன செய்வான்? தனக்கு எவ்வளவு நேரம் அதிகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை கேளிக்கைகளுக்காக செலவு பண்றான். அதுலயும் முக்கியமா இந்த டிஜிட்டல் குப்பைகளுக்கு செலவு பண்றான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி மொபைல் போனை எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறான். இல்லனா நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் அதுலயே நேரத்தை கழிக்கிறான். அதுக்கு பதிலா அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடலாம், இல்ல அவனுடைய உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யலாம், இல்ல அவனுடைய ஞானத்தை வளர்த்துக்க ஒரு சிறந்த புத்தகத்தை படிக்கலாம், இல்ல அவனுடைய பணத்தை பெருக்கிறதுக்கு எதுல முதலீடு பண்ணலாம்னு தேட ஆரம்பிக்கலாம். ஆனா இது எதையுமே பண்ணாம இந்த நேரத்தை நான் கழிச்சே ஆகணும்னு சொல்லி இந்த டிஜிட்டல் குப்பைகளுக்கு அவனுடைய நேரத்தையும் கவனத்தையும் செலவிடுறான். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 2 மாசத்துல உங்க இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதுல இடையூறா இருக்கிற இந்த டிஜிட்டல் குப்பைகளை தயவு செஞ்சு ஓரமா தள்ளி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல் போனோட பயன்பாட்டை கம்மி பண்ணுங்க. அப்பதான் உங்க மூளை சுத்தமாகும். நீங்க அடையக்கூடிய இலக்கை நோக்கி ஓட முடியும். நான் சொல்றதை கேட்க உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம மூளையை செயல்படுத்த விடாம தடுக்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க. இந்த ஆய்வுல கிட்டத்தட்ட 262 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த மாணவர்களை 2 குழுக்களா பிரிக்கிறாங்க. ஏ லோ மல்டி டாஸ்கிங், பி குரூப் ஹை மல்டி டாஸ்கிங். அதாவது ஏ குழுவான லோ மல்டி டாஸ்கிங்ல உள்ள மாணவர்கள் ஒரு 3 to 5 வேலைகளை ஒரே நேரத்துல செய்வாங்க. பி குழுவான ஹை மல்டி டாஸ்கிங்ல உள்ள மாணவர்கள் 5 to 10க்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்துல செய்வாங்க. இதுல அந்த மாணவர்கள் தங்களுடைய கவனச்சிதறலை எப்படி அவாய்ட் பண்றாங்க, எப்படி ஒரு டாஸ்கை வேகமா முடிக்கிறாங்க, கம்மியான நேரத்துல எவ்வளவு தகவல்களை நினைவுல வச்சிருக்காங்க, எவ்வளவு நேரத்துக்கு கவனத்தை செலுத்துறாங்க, ஒரே நேரத்துல பல விஷயங்கள் மேல எப்படி கவனத்தை செலுத்துறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்ததுல ஏ குழுவான லோ மல்டி டாஸ்கிங் குழு தான் இந்த ஆய்வுல வெற்றி பெறாங்க. ஏன்? குறைவான வேலைகள் இருக்கும்போது அந்த டாஸ்கை மாத்தி மாத்தி செய்யறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது, கவனத்தை செலுத்துறதுலயும் கடினமா இருக்காது, அதனுடைய தகவல்களை நினைவுல வச்சுக்கிறதுக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா பி குழுவான ஹை மல்டி டாஸ்கிங் குழு அப்படிப்பட்டதல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க உங்களுடைய மொபைலை எப்பவும் கையில வச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட எத்தனை தடவை எத்தனை மெசேஜ் உங்க மொபைல் போனுக்கு வந்துச்சு, எத்தனை நோட்டிபிகேஷனை நீங்க தள்ளி விட்டீங்க, எத்தனை நோட்டிபிகேஷனால நீங்க கவனச்சிதறல் அடைஞ்சீங்க. அப்போ நம்மள அறியாமலேயே நாம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும் போது பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். தானாகவே நம்ம கவனம் அதை நோக்கி இழுக்குது. இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இது கலிபோர்னியா பல்கலைக்கழகம் செஞ்ச ஒரு ஆய்வோட ஷாக்கிங்கான முடிவுகள். அவங்களுடைய போனை இன்னொரு ரூம்ல வச்சிருந்தவங்களுடைய அறிவாற்றல் செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்குது. பாக்கெட்லயோ பேக்லயோ வச்சிருந்தவங்களுடைய அறிவாற்றல் அதை விட கொஞ்சம் குறைவா இருந்திருக்குது. ஆனா யாருக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்திருக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியற மாதிரி டேபிள் மேல வச்சிருந்தவங்களுக்கு தான். இதை தான் ரிசர்ச்சர்ஸ் பிரெயின் ட்ரெயின், அதாவது மூளை ஆற்றல் உறிஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போன் பக்கத்துல இருக்கும்போது அதை எடுத்து பார்க்க கூடாதுன்னு நம்ம மூளையோட ஒரு பகுதி நமக்கே தெரியாம போராடிக்கிட்டு இருக்கும். இது எப்படி தெரியுமா? உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் ஓடிக்கிட்டே இருந்தா பேட்டரி குறையும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மன ஆற்றலும் நமக்கே தெரியாம உறிஞ்சப்படுது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு 3 விஷயத்தை நீங்க செஞ்சா போதும். 3 practical steps, 60-day reset framework. இந்த வருஷம் முடிய வெறும் 60 நாள் தான் இருக்குது. அதுக்கு குறைவா கூட இருக்கலாம். இந்த 60 நாள்ல நீங்க எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப், go deep in one habit. நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு பக்கமா பழக்கங்களை எழுதாம, இலக்குகளை எழுதாம, ஏதாவது 1 இல்லனா 2 பழக்கத்தை செய்ய போறேன்னு முடிவெடுங்க. அதுல முக்கியமா இந்த மொபைல் போனை பயன்படுத்துற விஷயம் இருக்கணும். அதாவது டிஜிட்டல் குப்பைகள்ல இருந்து வெளியே வர நீங்க கண்டிப்பா முயற்சிக்கணும். ஏன்? அந்த டிஜிட்டல் குப்பைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க இலக்குகளை நோக்கி ஓடவே முடியாது. அது உங்களை ஓட விடாது. அதனால கண்டிப்பா இதை நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும். ஒரே ஒரு விஷயத்து மேல மட்டும் கவனம் செலுத்தும் போது உங்களுடைய கவனம் ரொம்ப துல்லியமா இருக்கும். அது நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. அந்த பழக்கம் தினமும் காலையில முழிக்கிறதா இருக்கலாம், தினமும் 10 பக்கத்தை படிக்கிறதா இருக்கலாம், தினமும் 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். எந்த பழக்கமா இருந்தாலும் அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க. 2வது நீங்க செய்ய வேண்டியது நேச்சர் அண்ட் சாலிட்யூட்.
இதை தான் மியாமோட்டோ முசாஷியும் சொல்வாரு. இயற்கையோட பயணிக்கும் போது நாம உணர்வோம். இந்த டிஜிட்டல் குப்பைகள்ல இருந்து விலகி அதிகமா இயற்கையோட இணையும் போது இல்ல தனிமையோட இருக்கும் போது நம்மளுடைய கவனம் அதிகரிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. உங்களுடைய கவனத்தை மீட்டெடுக்கணும், இல்லனா உங்களை நீங்களே மறுபடியும் உருவாக்கணும்னா இயற்கையோட இணைஞ்சிருங்க. இல்ல தனிமையில இருந்து பாருங்க. தனிமைன்னு சொல்லும் போது உங்களை சுற்றி எந்த விதமான டிஜிட்டல் ஊடகங்களும் இருக்கக்கூடாது. உங்க மனசுக்கே சொல்லணும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்ற வரைக்கும் தனிமையா இருங்க, சும்மா இருங்க. தினமும் 1 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. தனிமையில எதையும் செய்யாம சும்மா உட்காருங்க. ஆனா உங்களுடைய மூளை அப்படி சும்மா உட்கார விடாது, எதையாவது செய்யணும் சொல்லும். உன்னுடைய மொபைல் போனை எடுத்து பாரு, அதுல எத்தனை நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுன்னு பாருன்னு சொல்லும். அந்த குரலுக்கு செவி சாய்க்காம அரை மணி நேரம் இல்லனா 1 மணி நேரம் அமைதியா இருங்க. அதுதான் உங்கள் கவனத்தை மீட்டெடுக்கும் ரகசியம். 3வது படி அனலாக் மோட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதையாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல்ல இல்லாம அனலாக் முறையில குறிப்பிடுங்க. அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய மொபைல் போன்ல ஏதாவது ஒரு வீடியோவை சேவ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா கணக்கு போடுறதா இருந்தாலும் கால்குலேட்டர் பயன்படுத்துவீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய மொபைல்லயோ இல்ல ஐபேட்லயோ நோட் பண்ணி வைப்பீங்க. அப்படிலாம் இல்லாம இந்த 2 மாசத்துக்கு பேப்பரையும் பேனாவையும் பயன்படுத்துங்க. அது உங்களுடைய மூளை திறனை அதிகப்படுத்தும், உங்க கவனத்தை சீர்படுத்தும். இந்த 3 விஷயத்தையும் பின்பற்றும் போது நீங்க புது மனுஷனா உருவெடுப்பீங்க. நீங்க தொலைச்ச கவனம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்த வருஷம் புது மனுஷனா உருவெடுப்பீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த 60 நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான காலம். உருவெடுக்க தயாரா இருங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.